அக்கா உதயநிதி பேச்சுக்கு உங்க கருத்து என்னக்கா? நேத்து தஞ்சாவூர்ல பேசியிருக்காரு. அந்த கருத்துக்கு தான் இப்ப பதில் கொடுக்க எல்லாரும் வந்திருக்கோம். என்னன்னா அவர் பேசுறத புரிஞ்சு பேசணும் தயவு செஞ்சு. அது என்ன அர்த்தத்துல சொல்றாருன்னு தளபதியோட தொண்டர்களுக்கு தெரியல சார். ஏன்னா கரெக்டா சொல்லணும், சொல்ல வேண்டியது. எவ்வளவு அசிங்கமா பேசுறாரு அவர். நாங்கெல்லாம் எங்க வீட்டுல ஒருத்தரா இருக்கவே தான் நாங்க இவ்வளவு நாள் டிராவல் பண்றோம்னு சொல்லிட்டோம். அவரும் சிஎம்மும் ஆயிட்டாரு. இன்னும் எதுக்கு அவரையே போட்டு நோண்டிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எது என்ன காரணம்னு தெரியல. அவர் பாட்டுன்னு அவர் வழியை பாக்குறாரு. அவரோட அரசியல் எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு அவரை பத்தியே சும்மா பேசிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு பொழுது போல. விவசாயத்துக்கு போராட போனா விவசாயத்தை மட்டும் பேசிட்டு வரணும். அங்க சிஎம் எங்க வந்தாரு? அவர் வேலையை அவர் பாத்துட்டு இருக்காரு. அவர் ஸ்டெப் பையா ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருக்காரு. நீ போனியா எல்லாருக்காக போராடுறேன்னா மக்களுக்காக போராட 5 வருஷமா எங்க போனது தெரியல. இப்ப போராட போனதை போராடிட்டு மட்டும் வரணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத பேச்சை கொடுத்து அவரு பிரபலமா ஆகணும்னு நினைக்கிறாரு. இன்னும் கீழே தான் போறாங்க. அவரை பத்தி பேசுறவங்க எல்லாமே கீழே தான் சார் போறாங்க. அமைச்சருங்க அப்படியா சார்? இறங்கி பள்ளிக்கரணையில இறங்கி பார்க்கும் போது தெரியும். நியூஸ் எடுத்து பார்க்க சொல்லுங்க. டெய்லி நியூஸை பார்க்க சொல்லுங்க. அமைச்சர்கள் எல்லாமே ஸ்டெப் பையா ஒன்னொன்னா அவங்கவுங்க தேவை எல்லாமே மக்களோட பூர்த்தி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அமைச்சர்களை டம்மின்னு சொல்றவங்க அவங்க அமைச்சர்கள் தான் டம்மியா இருந்தாங்க. இப்ப இவங்க எல்லாம் செய்யறதுனால அவங்களால ஏத்துக்க முடியல. அத தரங்கட்டதே சொல்லுது. தரங்கட்ட ஆட்சின்னு சொன்னா நாங்க என்ன சொல்ல முடியும்? இதுதான் ஒரிஜினல் ஆட்சி. இன்னும் நிறைய இருக்கு. 3 மாசத்துலயே நாங்க எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்றது தெரியல. விவசாயிகளுக்கு எல்லாம் எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க பதிலுக்கு ஏதோ கொடுக்கணுமேனு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே பண்றோம். இப்ப மகளிர் தான் நாங்க தளபதி என்னைக்கு வந்தாரோ அன்னில இருந்து நாங்களாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக? அவரோட ஆட்சி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க பண்றோம். அதை விட்டுட்டு அவரு டம்மின்றதும் அவர் அசிங்கமா பேச அவரு இன்னும் உயர்ந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காரு. சோ அசிங்கமா பேசுறத நிறுத்திட்டா நல்லா இருக்கும். இதோட அதுக்குதான் நாங்க முற்றுகையிட வந்திருக்கோம். அவர் பேசுறது சுத்தமா சரியில்லை. இன்னும் எங்க போகுது விஷயம்னு தெரியல. அதாவது உதயநிதி அவர்கள் எதிர்கட்சி தலைவரா நல்ல போராட்ட தலைவரா இருக்கணுமே தவிர்த்து ஏற்கனவே நீங்க முதலமைச்சரா உங்களோட ஆண்ட கட்சியிலேயே நீங்க மக்களுக்கு நல்லது செய்யல. நீங்க எதிர்கட்சி தலைவரா இருந்தாவது ஓரளவுக்கு மக்கள் கிட்ட பேர் எடுப்பீங்கன்னு பார்த்தா இழிவு பேரை தான் உருவாக்குறாங்க. டிஎம்கேன்ற தீ சக்தி இல்லாம